ஹாய்ங்க. ஃப்ரைடே ஈவினிங்கே எங்கே இவங்க சேஃபாக கூப்பிட்டு போகிறேன்னா மார்க்கெட்டுக்கு தான். கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மதியம் என்ன நினச்சுன்னா ஹஸ்பண்ட் கால் பண்ணி லஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் தக்காளி தொக்கு முட்டை தான் செஞ்சுருந்தேன். ஆனால் அவர் கொஞ்சம் கடுப்பேற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சிக்கன் பிரியாணி, எக்கு, அப்புறம் 65லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால அவருக்கு அது டெம்ட் ஆகிடுச்சு போல். சரி வந்தோடனே பிரியாணி நினப்பிலே வந்து கேட்டவருக்கு தக்காளி தொக்கு தான் செஞ்சோன்னு அப்செட் ஆகிட்டாரா. சரிம்மா நைட்டாச்சும் கொஞ்சம் குழந்தைக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து அது 2 பாதியாக பிரித்து இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து 65 போட்டுடலான்னு சொல்லிட்டு சிக்கன் 65 மசாலா, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தயிர், அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அரிசியும் ஊற போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து தம்பி பசிக்குதுன்னு சொன்னனால தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, இதெல்லாமே நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக வந்து நான் உப்பையும் போட்டுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த பிரியாணி மசாலாவும் அப்புறம் வெறும் பவுடர்னு சொல்லுவாங்க, அது தனி மிளகாய் தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தயிர், அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணதுக்கப்புறமா அரிசியும் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான் விடுவேன். அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரியாக வந்திருக்கும். 65 போட்டு சாப்பிட்டுட்டோம். பாய்.